ஹலோ கோட் லவ் ஸ்ட்ரீம் நம்மளோட ஹவு டு கிராக் சீரீஸில் நம்ம இன்னைக்கு கிராக் பண்ண போகிற கம்பெனி ஆக்சஸ் குளோபல். அண்ட் நீங்கள் இப்போ ஒரு ஃபைனல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் பிளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கோட் லவ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடாகவும் கம்பெனி ரிலேட்டட் கொஷின்ஸும் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணலாம். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனிக்கு உங்களோட 10th 12th அண்ட் உங்கள் காலேஜ்லேயுமே நீங்கள் வந்துட்டு 75% 7.5 CGPA மேலே நீங்கள் இருக்கணும். அண்டு ரோல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அந்த கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் வந்துக்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த கம்பெனி வந்துக்கிட்டு அந்த பிஸ்னஸ் அனாலிசிஸ், B2B பிஸ்னஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் தான் நிறைய எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் டேட்டா அனாலிசிஸ்க்குன்னே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற கம்பெனி. ஸோ இது நீங்கள் டேட்டா அனாலிசிஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த கம்பெனி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா 73% வந்துக்கிட்டு இந்த கம்பெனி வந்துட்டு ஆன் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் தான் எடுக்கிறாங்க. பட் ஸ்டில் 15% ஆன்லைன் ரெக்ரூட்மெண்ட் வழியாக எடுத்தாலும் 73% வந்துட்டு ஆன் கேம்பஸ் ட்ரைவ் தான். நீங்கள் இப்போ ஆஃப் கேம்பஸ் ட்ரைவ் அட்டன் பண்ணணும், ஆஃப் கேம்பஸில் அப்ளை பண்ணணும்னா அதுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. அதை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, வந்துட்டு ஆக்சஸ் குளோபலோட இன்டர்வியூ ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். இந்த கம்பெனியில் வந்துட்டு மொத்தம் 5 ரவுண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங் வித் ஆன்லைன் அசஸ்மெண்ட், குரூப் டிஸ்கஷன், கோடிங் டெஸ்ட், டெக்னிக்கல் இன்டர்வியூ, HR இன்டர்வியூன்னு ஒரு டிப்பிக்கல் இன்டர்வியூ ப்ராசஸ் தான் இந்த கம்பெனிலையும். பட் ஸ்டில் இங்கே கம்பெனியில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ், தனித்தனி கொஷின்ஸாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் கோர்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஸ்டார்டிங் வித் ரவுண்ட் 1, உங்களோட ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு நீங்கள் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 1.5 hours 1.5 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் வந்துட்டு மொத்தம் 5 செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க கொஷின்ஸை. இந்த 5 செக்ஷனில் தான் கொஷின் வரும். என்னென்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டெக்னிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங், நியூமரிக்கல் ரீசனிங், ஒர்க்கிங் வித் டேட்டா. இதில் எந்த ஃபீல்டு வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறங்கிறத நான் வந்துக்கிட்டு உங்களுக்கு ரியல் டைம்லேயே காட்டுறேன். ரியல் டைம் கொஷின் இருக்குது இன்டர்வியூவில், ஆக்சஸ் குளோபல் அஃபிஷியல் இன்டர்வியூவில் கேட்ட கொஷின் இருக்குது. நீங்கள் அதையும் வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த 5 செக்ஷன்லேயும் கிடைக்கிற அந்த ஃபைனல் ஸ்கோர் வந்துட்டு உங்களுக்கு 70% எப்போ இருக்கணும், 70% எப்போ இருக்கணும். அண்ட் என்னென்ன கொஷின்ஸ் கேட்பாங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 13 கொஷின்ஸ், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 13 கொஷின்ஸ் வந்துட்டு கிடச்சிருக்கு அந்த இன்டர்வியூவில் கேட்டு 13 கொஷின்ஸு. ஸோ அதில் என்னென்னங்கிறது தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் ஆப்டிடியூட் வந்துட்டு தனியாகவும் நம்மளோட வெர்பல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் தனியாகவும் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்லில் வந்துடும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், சென்டர் ஆர்டரிங், அப்புறம் மேனேஜர் அண்ட் CEO ப்ராப்ளம், அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங். ஸோ இது எல்லாமே வந்துக்கிட்டு நமக்கு வந்துட்டு ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லைன்னா அந்த ஆன் ஸ்பாட் நம்ம திங்கிங் பேஸ் பண்ணி பண்ணிக்கலாம், நம்ம நாலேஜ் பேஸ் பண்ணி. பட் நீங்கள் ஃபார்மில் அந்த மாதிரி யூஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ப்ராப்ளம், டிரான்ஸ்கிரிப்ஷன் ரேட்டு, பெர்சன்டேஜ் கொஸ்டின், நம்பர் சீரீஸ், பேக்கர்ஸ் ப்ராப்ளம், நம்பர் பசில் அண்ட் நம்பர் சீரீஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூட்லேருந்து கேட்குறது உங்களோட குவான்ஸ் அந்த மாதிரி. ஸோ வெயிட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா குவான்ஸுக்கு தான் அதிகமாக இருக்குது கம்பேர் டு வெர்பல். பட் இந்த வெர்பல்லையும் ஒரு சில கேள்விகளுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் 1 மார்க் தான் அப்படின்னா இதுக்கெல்லாம் 5 மார்க்குங்க. இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ரியல் டைம் ஆக்சஸ் குளோபல் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ஃபஸ்ட் ரவுண்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து தாராளமாக செகண்ட் ரவுண்ட் போகலாம். செகண்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் குரூப் டிஸ்கஷன். ஸோ குரூப் டிஸ்கஷனில் என்ன டாபிக் கேட்டாங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். குரூப் டிஸ்கஷன் இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் போகலாம். குரூப் டிஸ்கஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு 20 minutes தான். அங்கே 1.5 மணி நேரம், இங்கே வர 20 நிமிஷம் தான். அண்ட் என்ன பிளாட்ஃபார்ம்னா உங்களுக்கு கூகுள் மீட், Gmeetல இந்த கண்டக்ட் பண்ணுறாங்க குரூப் டிஸ்கஷன். அண்டு அந்த மீட் எப்படி இருக்கும்னா மொத்தம் நமக்கு 5 பார்ட்டிசிபெண்ட், நம்ம கோ கண்டஸ்டன் 5 பேர் இருப்பாங்க. 3 ஆர்கனைசர் ஃப்ரம் ஆக்சஸ் குளோபல், 3 பேர் நம்ம ரிவ்யூ பண்ணுவாங்க. அண்டு ஒரு ஆளுக்கு 2 நிமிஷம் நீங்கள் பேசிக்கலாம். ஒரு டாபிக் கொடுக்குறாங்க, அந்த டாபிக் நீங்கள் 2 நிமிஷம் தான் பேச முடியும். அண்டு முக்கியமான விஷயம், இதை நீங்கள் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகணும். இன்ட்ராக்டிவானா ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்லும்போது அவங்கள நீங்கள் வந்துட்டு டிபேட்டாக எடுத்துகிட்டு போகாமல் இவங்க வந்துட்டு இந்த மாதிரி பதில் சொன்னாங்க, அதுலேருந்து நான் வந்துட்டு இந்த மாதிரி மாறி சொல்கிறேன், இல்லைனா இவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, நான் அதை ஆதரித்து நான் இந்த மாதிரி பேசுகிறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அண்ட் நீங்கள் உங்களுக்குள்ளேயும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பேசணும். கண்டஸ்டன்ட்டுக்குள்ளேயே தனித்தனியாக பேசணும்னு அவசியம் இல்லை. அண்ட் இது ஒரு GD, இது வந்து டிபேட் கிடையாது. இது GDக்கும் டிபேட்டுக்கு என்ன வித்தியாசங்கிறத தெளிவாக ஆவா சாஃப்ட்வேரோட வீடியோவில் பேசியிருப்பேன், நீங்கள் அதை தாராளமாக பார்க்கலாம். இந்த தடவை ஆக்சஸ் குளோபலில் கேட்ட GD டாபிக் என்ன அப்படின்னா ஆர் செல்ஃப் டிரைவிங் ஆர் சேஃபர் ஆர் டேஞ்சரஸ். ஸோ
இந்த 20 மினிட்ஸ் ஜிடியில் நீங்கள் பர்ஃபெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி சர்வே பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நமக்கு இருக்கிறது கோடிங் ரவுண்ட். இந்த கோடிங் ரவுண்ட் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோக்ராமிங். ஸோ ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அந்த டைமில். என்னென்னா டிட்டர்மைன் இஃப் அ ப்ராடக்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இஸ் ஈவன் ஆர் ஆட். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிய வேண்டியது இஸ் ஈவன் ஆர் ஆட். அந்த ஈவன் ஆர் ஆட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியணும். இதுதான் நம்ம ஸ்டார்டிங் முதல் டைம் நம்ம ப்ரோக்ராமிங் படிக்கும்போது நம்ம படிக்கிற அந்த 5 கொஸ்டினில் இது ஒன்றா இருக்கும், ஈவன் ஆர் ஆட் கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர்ஸ்னால் அதுவுமே ஈஸி தான். ஒரு 1 2 3ன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர் கொடுத்தாங்கன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் நீங்கள், அவ்வளோதான். 1 × 2 × 3 6. ஸோ 6 வந்துட்டு ஈவனாக ஆடா, இது வந்துட்டு ஈவன். ஸோ அவ்வளோதான், இதுதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணும். அண்ட் இந்த ப்ரோக்ராம் இந்த மொத்த கொஸ்டினோட சொல்யூஷனையும் நான் ஒரு கூகுள் ஃபார்மில் லிங்க் பண்ணி வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு கேட்டது வந்துட்டு டீபக்கிங் டாஸ்க்கு. டீபக்கிங் டாஸ்க் என்ன அப்படின்னா கம்பைன் ப்ராடக்ட் ஆஃப் ஐடிஸ் ஃப்ரம் 2 வேர்ஹவுசஸ் இன்ட்டு 1 சார்ட்டட் அரே. இது என்ன கொஸ்டின்ங்கிறது நான் வந்துட்டு சொல்கிறேன். என்ன அப்படின்னா மொத்தம் 2 அரே இருக்குது, 2 அரே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்துட்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ 1 2 3 சார்ட்டட் எலமெண்ட் 1 2 3, இங்கே 4 5 6 சார்ட்டடாக இங்கே எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 2 அரேயும் கம்பைன் பண்ணி சிங்கிள் அரேயை எழுதணும், அவ்வளோதான். இந்த 2 அரே கம்பைன் பண்ணி சார்ட்டடாக இருக்கணும் அந்த அரே. ஸோ இதுக்கு அவங்க என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 2 பாயிண்டர் மெத்தட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே ஒரு பாயிண்டர், இங்கே ஒரு பாயிண்டரு. இந்த 2 பாயிண்டரையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கம்பேர் பண்ணி இதில் எது சின்னதாக வருதோ அதை வந்துட்டு இந்த அரேயில் போடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைஸுக்கு ஏற்றபடி அரே எடுத்துப்பாங்க. 1 2 3 5 6. இல்லைனா நமக்கு வந்துட்டு டைனாமிக்காக இன்க்ரீஸ் ஆகிற அரே யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1 4 கம்பேர் பண்ணால் எது சின்னதாக இருக்கோ அது இங்கே எழுதுவாங்க. 1 தான் சின்னதாக இருக்குது, அப்போ இந்த 1 இங்கே வந்துடும். அடுத்தது மறுபடியும் வந்துட்டு இந்த பாயிண்டரை புஷ் பண்ணுவாங்க இங்கே. ஸோ இதுதான் மெத்தட். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த அறையிலேருந்து எலமெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த பாயிண்டரை புஷ் பண்ணணும். இந்த எலமெண்ட்லேருந்து எடுக்கிறீங்க, இது இங்கே தான் சின்ன எலமெண்ட் இருக்குன்னா அப்போ இதை புஷ் பண்ணணும். இந்த மாதிரி மாற்றி புஷ் பண்ணி எழுதுவாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா இங்கே டீபக்கிங் எங்கே வருது அப்படின்னா அவங்களோட கோடில் வந்துட்டு இந்த அரே இந்த அவுட் ஆஃப் 1 போகிறத பற்றி அவங்க மென்ஷனே பண்ணலை. எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ ஒரு அரே இருக்குன்னா அது 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 அண்டு இங்கே மொத்தம் 1 2 3 எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 0 1 2 தான் அதோட லாஸ்ட் எலமெண்ட் வந்துட்டு இண்டெக்ஸ் பாயிண்ட்டு 2 தான். பட் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த லூப் வந்துட்டு 0லேருந்து n டைம்ஸ் போகிற மாதிரி, அதாவது லாஸ்ட் எலமெண்ட்டை தாண்டி 1 2 3 போகிற மாதிரி எழுதியிருந்தாங்க. அதுதான் பிளெண்டரு. n-1 அவ்வளோதான். அந்த n-1 நீங்கள் போட்டால் போதும், இந்த கொஷின் சால்வ் ஆயிரும். இது வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் டைமில் நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை அவங்க வந்துட்டு மென்ஷன் பண்ணி இந்த கொஷின் கொடுத்துருந்தாங்க. இந்த கொஷின் பார்க்குறதுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அது ரொம்ப பெருசாக இருக்கும், இது இவ்வளோ பெரிய கோடாக இருக்கும். ஆனால் அதோட உண்மையான சொல்யூஷன் வந்துக்கிட்டு இங்கே மிடில் வந்துட்டு சின்னதாக இருக்கும். இங்கே ஒரு அந்த லூப்பில் மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கொஷின் வந்து சால்வ் பண்ணிடலாம், ஈஸியான கொஷின். ஸோ அதுக்கடுத்து இருக்கிறது எம்சிக்யூஸு. எம்சிக்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மேஜர் டாபிக்ஸ்லேருந்து வருது. ஊப்ஸ், டிஎஸ்ஏ, ரோல் பேஸ்ட். இந்த ரோல் பேஸ்ட் என்னங்கிறது நான் சொல்கிறேன். ஊப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸ் கிளாஸ், பேரண்டல் கிளாஸ், சைல்டு கிளாஸ். ஸோ அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் இருக்கும். ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் தான் இருக்கும். இது நீங்கள் எங்கே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நான் ஜாவாவுக்கு குணால் குஷ்வாகவோட ப்ளேலிஸ்ட் பார்த்தேன். அங்கே வந்துட்டு லைவ் இம்ப்ளிமெண்டேஷனோட தெளிவாக இருந்துச்சு, ஃப்ரீ யூடியூப்லேயே இருக்குது. லிங்க் வேணால் நான் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த எங்கெல்லாம் படிக்கணுங்கிறத ரிசோர்ஸ் மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன். அது எப்படி எடுக்கணுங்கிறத சொல்கிறேன், உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ணி அனுப்புகிறேன். அண்ட் அதுக்கடுத்து இருக்கிறது டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிம்பிளாக இருக்கும். சிம்பிள் கொஷினாக இருக்கும். ஏன்னா இங்கே நீங்கள் வந்து லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ப்ரோக்ராமிங். பட் டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை, கான்செப்ட் தெரிஞ்சால் போதும். இப்போ கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா அதுக்கு ஏற்றபடி டிஃபிகல்ட்டி இருக்கும். அப்போ இந்த இடத்துல தான் கஷ்டமான டிஎஸ்ஏ டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணுவாங்க. இந்த இப்போ லிஸ்ட்டு, ஸ்டாக்கு, கியூன்னு ஸ்டார்ட் பண்ணி ட்ரீஸு, பைனரி ட்ரீஸு, ஏவிஎல் ட்ரீஸ்னு அதை பேஸ் பண்ண கொஷின்ஸ் எல்லாம் இந்த எம்சிக்யூ பேஸில் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை நீங்கள் அதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ரோல் பேஸ்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர்ட்டு வந்து டெவாப்ஸ் பற்றி கேட்குறாங்க. டெவாப்ஸ் ரோல் என்ன பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு, எதுக்கு டெவாப்ஸ் தேவை, அந்த மாதிரி இப்போ கொஷின்ஸ் இருக்குது. ஏன்னா டெவாப்ஸ்ங்கிறது காமன் ஆயிடுச்சு, எல்லாருமே படிக்கணும்னு ஆயிடுச்சு. ஸோ அது தவிர்த்து வந்துட்டு க்ளவுடில் இருந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் ரியல் டைம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆக்ஷன் எடுப்பீங்க. டெஸ்டிங், யூனிட் டெஸ்டிங்னா என்ன, இந்த மாதிரி ரியல் டைமில் நம்ம பண்ணுற ஒரு சில விஷயங்களை ரோல் பேஸ்டு கொஷினில் கேட்குறாங்க. மொத்தம் 3 டைப் ஆஃப் கொஷின் இருக்குது. இதை தவிர்த்து வந்து நான் பர்சனலாக சொல்கிறது வந்துக்கிட்டு இந்த ஓஎஸ் கான்செப்ட்ஸும் நெட்வொர்க் கான்செப்ட்ஸும் எப்போவுமே மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸில் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஆசிட் பிரின்சிபல்ஸ் மாதிரியான பிரின்சிபல்ஸும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அது நிறைய இன்டர்வியூவில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ
அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம பார்த்த கொஷின்ஸில் இந்த 3 டாபிக் ரொம்ப ஃபோக்கஸாக இருந்துச்சு. ஸோ ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தது இப்போ நீங்கள் வந்துட்டு ப்ரோக்ராமிங்கும் சால்வ் பண்ணிட்டீங்க. ப்ரோக்ராமிங் சால்வ் பண்ணி நீங்கள் இப்போ 3rd ரவுண்டை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நமக்கு இருக்கிறது 4th ரவுண்ட். 4th ரவுண்ட் பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இன்டர்வியூ. டெக்னிக்கல் இன்டர்வியூவில் எப்போ மாதிரி தான் இந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ பாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹேண்ட்ஸ் ஆன் கொஞ்சம் பண்ணியிருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இதுனா என்ன. ஹேண்ட்ஸ் ஆனே பண்ணாமல் டெக்னிக்கல் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ண போனீங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. இந்த இன்டர்வியூ வந்து உங்களுக்கு மொத்தம் 20 நிமிஷம் நடக்கும். 2 இன்டர்வியூவர் இருப்பார், பேனலிஸ்ட் 2 பேர் இருப்பாங்க உங்களுக்கு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு. அண்ட் அந்த என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கிறத தெளிவாக போட்டிருக்கோம். ஸ்டார்டிங் வித் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். அதில் ஸ்டார்ட் பண்ணி நான் சொன்னேன்ல ப்ராஜெக்ட் தான் முக்கியம் அப்படின்னு. ஸோ இந்த இன்டர்வியூலேயும் ப்ராஜெக்ட் இருக்கும், அடுத்து வர போகிற ஃபைனல் இன்டர்வியூவில் ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் எல்லா இன்டர்வியூலையும் மஸ்ட்டு, ப்ராஜெக்ட் நல்லா பண்ணுங்கள். அண்ட் ஹியர் கம்ஸ் பிட் யுவர் ப்ரைஸ். ஸோ நீங்கள் உங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நீங்கள் இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணலை, உங்கள் ப்ளேஸ்மெண்ட்ஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டைமும் இல்லை உங்கள் கையில், அண்ட் பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ராஜெக்ட் சென்டர் தேடி போவீங்க. அண்ட் அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் பிட் யுவர் ப்ரைஸ். இது கோட் கிளப்ஸோட ஒரு இனிஷியேட்டிவ். உங்கள் பட்ஜெட்டில் உங்கள் ப்ராஜெக்டை முடிச்சு கொடுப்போம். உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லுங்கள். இதுங்க எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்ஸ்னே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல மைண்டில், எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணுன்னு. அந்த ஐடியாவை எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன பட்ஜெட் ரேஞ்சில் வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட் ரேஞ்சுக்கு ஏற்றபடி அந்த ப்ராஜெக்டை ஃபில்டர் அவுட் பண்ணி கொடுப்போம். அண்ட் இது வரைக்கும் நாங்கள் வந்துட்டு ரீசெண்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். இது வரைக்கும் 35+ கிளைண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் யூ கேன் பி யுவர் நெக்ஸ்ட் கிளைண்ட். அண்ட் ரீச் அவுட் பண்ணி பாருங்கள், கம்பல்ஷன் இல்லை. பட் ஐ திங்க் எங்களோட நீங்கள் வந்து டிப்பிக்கல் ப்ராஜெக்ட் சென்டர்ஸோடையும் நாங்கள் ரொம்பவே கம்மியாக பண்ணி கொடுப்போம். அண்ட் இஃப் நீடட் நீங்கள் அவங்களோட ஆஃபர்ஸே எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் அதோடையும் கம்மி பண்ணி தர பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த நம்பர் ஆஃப் கொஷின்ஸில் எத்தனை பியூர் டெக்னிக்கல், எத்தனை வந்து உங்களோட ரியல் டைமில் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியான கொஷின்ஸ் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். இது வந்து டெக்னிக்கலே கிடையாது. ஸோ எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட். டெக்னிக்கல் இருக்குது, பட் நீங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக போய்க்கலாம். நீங்கள் வந்துட்டு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு ஓகே நான் இதை தான் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது வாட் டிஃபிகல்ட்டி டிட் யூ ஃபேஸ் டூரிங் அ ப்ராஜெக்ட்டும் நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாம், இந்த இன்டர்ன்ஷிப்பில் என்ன பண்ணீங்க, இப்போ அந்த சினாரியோ சினாரியோ பேஸ்ட் கொஷின், இது எல்லாமே வந்து ரியல் டைமில் அந்த ஸ்பாட்லேயே நீங்கள் யோசித்து பதில் சொல்கிறது ஆன் ஸ்பாட் கொஷின்ஸ். அதுக்கடுத்து இருக்கிறது வந்துட்டு டெக்னிக்கல் கொஷின்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டியூபிள், வாட் இஸ் டேட்டா பேஸ், இஸ் த டெக்ஸ்ட் ஃபைல் டேட்டா பேஸ், அப்புறம் வந்து டிஃபரன்ஸ் பிட்வீன் டெலிட் அண்ட் ட்ரங்கேட். இது எல்லாமே பியூர் டெக்னிக்கல் கொஷின். இது எல்லாமே வந்து பிஹேவியர் பேஸ் பண்ணி கேட்குற கொஷின்ஸ். ஓகே, நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க, உங்கள் ரியல் டைம் லைஃப் ஃபேஸ் பண்ணி கொஷின். அண்ட் இதில் ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா கொஷின் இருக்குது, அதுதான் ஆப்டிடியூட். எஸ், இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின் ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ஆப்டிடியூட் கொஷின் இப்போ நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம இந்த கொஷின் சால்வ் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆப்டிடியூட் கொஷின் மட்டும் என்னென்னா 3 மிஸ்லேபிள்டு பாக்ஸஸ் ஆஃப் ஆப்பிள், ஆரஞ்ச் அண்ட் போத், ரெண்டுமே சேர்ந்த ஒரு பாக்ஸஸ் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் 1 பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ண முடியும், ஒரு பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு மற்ற 2 பாக்ஸில் என்ன ஃப்ரூட் இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் ஒர்க்கு. இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது எல்லாமே மிஸ்அலைன் ஆகிருக்கு. மிஸ்அலைன்னா இப்போது இருக்குது, போத்தோட இடத்துல ஆப்பிள் இருக்குது, எல்லாமே மிஸ்அலைன் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான், உங்களுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் அதை வச்சு மற்ற இதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியது முதல்ல எது அப்படின்னா போத். இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குது, ஆப்பிள் இருக்குது, நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆப்பிளோட இடத்துல ஆப்பிள் கிடையாது. அப்போது ஆப்பிளோட இடத்துல என்ன தான் இருக்கும், ஆரஞ்சு தான் இருக்கும். அது எப்படி ஆரஞ்சு தான் இருக்கும், போத் வராதா அப்படின்னா போத் வராது. போத் இப்போ வந்துருச்சு அப்படின்னா ஆரஞ்சோட இடத்துல ஆரஞ்சு ப்ராப்பராக மிஸ்லைன் மாதிரி ஆயிரும். அப்போ இது தப்பாயிரும், இந்த ரூல் வந்து தப்பாயிரும். ஸோ இதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ அப்போது வெறும் ஆப்பிள் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், வெறும் போத் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். மற்ற 2 பாக்ஸில் இது தான் இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 4 முடிச்சிட்டோம். ஸோ ரவுண்ட் 4 நம்ம வந்துட்டு பாஸ் பண்ணுறோன்னு வச்சுப்போமே. இவ்வளோ கஷ்டமான ரவுண்ட்ஸை முடிச்சுட்டு ரவுண்ட் 4 பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு எடுத்துகிட்டு இருக்கிறது ரவுண்ட் 5 ஹெச்ஆர் ரவுண்டு. அண்ட் ஹெச்ஆர் ரவுண்டு டெக்னிக்கல் கொஷின் இங்கே இருக்குது, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் 4 பாஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் ரவுண்ட், அதான் ஹெச்ஆர் ரவுண்ட். ஸோ ஹெச்ஆர் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்களா அப்படி மட்டும் கேள்வி கேட்காம டெக்னிக்கல் கொஷின் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு டெக்னிக்கல் ரவுண்ட், ஃபைனல் ரவுண்ட். ஃபஸ்ட் கொஷினே வந்துட்டு எக்ஸ்பிளைன் யுவர் ப்ராஜெக்ட். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டை தெளிவாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் வாட் இஸ் பைச்சாம், இது வந்துட்டு அவங்க ரெஸ்யூமில் ரெப்ரசன்ட் பண்ண பைச்சாம் தெரியும்னு போட்டிருந்துருக்காங்க. ஸோ அதனால பைச்சாம்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இதை தொடர்ந்து இப்போ பைச்சாம்ங்கிறது ஒரு ஐடியா, தொடர்ந்து ஐடினா என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதுக்கு அடுத்தது ஜூபிட்டர் நோட் புக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதான் நீங்கள் ஒரு கொஷின் கேட்டிங்களா, அதுலேருந்து அடுத்த செயின் கொஷினாக கேட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், மறுபடியும் ஒரு செயின் கொஷின். பைச்சாமுக்கும் விஎஸ் கோடுக்கும் ஜூபிட்டர் நோட்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பர்ஃபெக்டான ஒரு இன்டர்வியூ, நீங்கள் உங்கள் ரெஸ்யூம்லேருந்து ஒரு கொஷின் ஒன்று எடுக்கிறாங்க, ரெஸ்யூம்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஒரு கேள்வி, அதுலேருந்து அடுத்த செயின் கொஷின் போயிட்டே இருக்குது. ஸோ ரெஸ்யூமை தெளிவாக எழுதுங்க, தெரியாத ஒரு விஷயத்தை ஆட் பண்ணாதுங்க. இப்போ நெக்ஸ்ட், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டேட்டா அனாலிசிஸ் பேஸ் பண்ண கம்பெனினால பொதுவாகவே அந்த டேட்டா அனாலிசிஸு, அந்த மிஷின் லேர்னிங் அந்த பார்ட்டில் கொஷின்ஸ் எல்லாமே அதிகமாக இங்கே வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. பிஹேவியர் கொஷின்ஸும் இங்கே இருக்குது, பிஹேவியர் கொஷினும் இருக்குது, டெக்னிக்கல் கொஷினும் இருக்குது. ஸோ ஜஸ்ட் லைக் நம்ம கடைசியாக பார்த்து டெக்னிக்கல் ரவுண்ட் மாதிரியே தான் இந்த ரவுண்டும், கொஷின்ஸ் மட்டும் மாறி இருக்குது, அவ்வளோதான். அண்ட் ஸோ இந்த ரவுண்டு நீங்கள் வந்துட்டு பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள், நீங்கள் வந்துட்டு தாராளம் இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு தாராளம் நீங்கள் வந்துட்டு ஆக்சஸ் லெவலில் ப்ளேஸ் ஆகலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்த எல்லா கொஷின் நம்ம சால்வ் பண்ண இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்மே வந்துட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த கூகுள் ஃபார்மில் ரியல் டைம் ஆக்சஸ் குளோபலில் கேட்ட கொஷினும் அதுக்கான சாய்ஸஸும் இருக்கும். நீங்கள் அதை வந்துட்டு ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கோரை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஆர் யூ ஃபிட் அண்ட் டு அட்டன் த கம்பெனி, அந்த மாதிரி நீங்கள் பார்த்த கொஷின்ஸ்கெல்லாம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ரைட்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி உங்களோட ஸ்கோரை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், நீங்கள் வந்துட்டு உங்களோட ரிவ்யூ சப்மிட் பண்ணும்போது, உங்களோட ரெஸ்பான்ஸ் சப்மிட் பண்ணும்போது உங்களோட மெயிலுக்கே வந்து இந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களை அனுப்பி வைக்கப்படும் எங்கள் கோட் கிளப் சார்பாக. அண்ட் BOIP. So next video. Bye.